வணக்கங்க. ஆமாங்க. நான் வீடியோல சொன்ன மாரி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கம்ப்ளீட் நியூஸ் லெட்டர்ஸ் வந்து ஆட்டோமேட் பண்றது எப்படின்றது தாங்க பார்க்க போறோம். இதுக்கு நம்ம 3 ஏஐ ஏஜென்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 3 ஏஐ ஏஜென்ட்டும் எப்படி வொர்க் ஆகுதுன்றத நான் கம்ப்ளீட்டா வொர்க் பண்ணி அதாவது ரன் பண்ணி காமிச்சிடுறேன். நீங்க ரன் பண்ணத பாருங்க எப்படி இருக்குன்றத. த ஃபர்ஸ்ட் ஃப்ளோ வந்து இனிஷியல் ரிசர்ச் நடந்தது. ஏஜென்ட் 1 கிராஸ் ஆனதுக்கப்புறம் ரிசர்ச் டாபிக் வந்து நடக்கும். அந்த ரிசர்ச் டாபிக் ஃபில்டர் நடந்ததுக்கப்புறம் செக்ஷன் ரைட்டர் வந்து அதை ரைட் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் தென் ரைட் பண்ணதுக்கு அதாவது டிஸ்கிரிப்ஷன் அந்த டீட்டெயில்ஸ் ரைட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த டீட்டெயில்ஸ் ரைட் பண்ணதுக்கப்புறம் எடிட்டர் ஏஜென்ட் என்ன பண்ணணும், அதை ப்ராப்பராக ஒரு HTML ஃபார்மேட் ஆஃப் எடிட்டிங்கில் கொண்டு வந்து அதை உங்களுக்கு இமெயில் பண்ணிடும். ஸோ இதுதான் கம்ப்ளீட் ஃப்ளோ ஆஃப் நியூஸ் லெட்டர் ஜென்ரேஷன். ஸோ நியூஸ் லெட்டர் வந்து நிறைய பேர் மேனுவலாக பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது இமெயில் பண்ணுறதுக்குள்ள அப்பப்பப்பா போதும்னு ஆகிடும் கரெக்டாக. ஸோ அந்த வேலையை தான் நம்ம இன்னைக்கு ஈஸி பண்ணுறோங்க. ஸோ வாங்க வித்தவுட் வேஸ்டிங் டைம் ஃப்ளோக்குள்ளே எப்படி போயிடலான்னு. அதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷெட்யூலர் ட்ரிகர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆஸ் யூஷுவல் ஒரு ட்ரிகர் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் இனிஷியல் சர்ச் இது என்னடா புது லோகோவாக இருக்குது, இதை இங்கே கொண்டு வந்திருக்கேன்னு கேட்குறீங்களா? அஃப்கோர்ஸ் ஆமாங்க, இது வந்து ஒரு புது தேர்ட் பார்ட்டி ஏபிஐ டூல் நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே ஏபிஐ இன்டெகிரேஷன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இது வந்து ஒரு டேவ்லி அப்படின்றது ஒரு ஏபிஐங்க. அது உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் கண்டென்ட் ரைட் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த டேவ்லி தான் உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி ஒரு கண்டென்ட்டை ரைட் பண்ணி கொடுக்குங்க. ஸோ அதுக்காக தான் இந்த டேவ்லி ரிசர்ச் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த டேவ்லி இஸ் நத்திங் பட் ஒரு தேர்ட் பார்ட்டி. அது எப்படி லாகின் பண்ணணும், அது எங்கே லாகின் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஏஐ ஏஜென்ட் வந்து நம்ம ஒரு ஏஐ ஏஜென்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஏஐ ஏஜென்ட் இஸ் நத்திங் பட் லைக் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, டேவ்லிலேருந்து வர டேட்டாஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துரும். அதாவது இது ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துரும். அது ஃபாலோட் பை இந்த ஏஐ ஏஜென்ட் என்ன பண்ணுன்னா, வர இந்த டாபிக்ஸ்க்கு ரிசர்ச் டாபிக்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அவுட்புட் எழுதும். வாங்க ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக போகலாம். இந்த ஏஜென்ட் என்ன பண்ணுன்னா, ஒரு HTML ஃபார்மேட்டில், அதாவது நார்மலாக இல்லாமல் ஒரு HTML ஃபார்மேட்டில் உங்களுக்கு இது ஒரு டெலிவரபிள் கொடுக்கும் த்ரூ யோர் இமெயிலுங்க. இதுதான் நம்மளோட கம்ப்ளீட் ஃப்ளோ. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஷெட்யூலர் ட்ரிகர் வச்சுக்கணும். இந்த ஷெட்யூலர் ட்ரிகர் வந்து என்ன பண்ணியிருக்கேன்றதை நான் காட்டுறேன். டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஆஸ் யூஷுவல் டைம் ட்ரிகர்ட் இன்டர்வல் வந்து வீக்லி கொடுத்துருக்கேன். அண்ட் வீக்ஸ் பிட்வீன் ட்ரிகர்ஸ் வந்து 1ன்னு கொடுத்துருக்கேன். ட்ரிகர் ஆன் வந்து சண்டேன்னு கொடுத்துருக்கேன். ஸோ பட் ஆக்சுவலாக நான் இப்படியே ஆக்டிவ் மோடில் விட்டேன்னா எவ்ரி சண்டே வந்து எவ்ரி வீக் சண்டே வந்து இட் வில் ட்ரிகருங்க. நான் இப்போ இன்ஆக்டிவ்ல வச்சுருக்கேன். பட் இஃப் யூ ஆக்டிவேட் இந்த ஷெட்யூலர் வந்து ப்ராப்பராக சண்டே டு சண்டே ஒர்க் ஆரம்பிச்சிடும். கரெக்ட்டுங்களா? அதுதான் இந்த ஷெட்யூலர் ட்ரிகரோட வேலை. சரி, பேக் டு கேன்வாஸ். இங்கே வந்ததுக்கப்புறம் இனிஷியல் சர்ச். இந்த இனிஷியல் சர்ச்சில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பார்த்தீங்கன்னா, டேவ்லின்ற ஒரு அக்கௌண்ட்டை சிங்க்அப் பண்ணியிருக்கேன். இந்த டேவ்லி அக்கௌண்ட் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் போய் டேவ்லின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டேவ்லின் வந்ததுக்கப்புறம் வெப் ஆக்சஸ் லேயர் டேபிள் ஏஜென்ட்னு ஒன்று வரும். ஸோ அந்த ஏஜென்ட்டில் ஃபர்ஸ்ட் சைன்இன் பண்ணுங்கள், லாகின் வித் யுவர் க்ரெடென்ஷியல்ஸ். இப்போ என்னோட க்ரெடென்ஷியல் வச்சு நான் லாகின் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ரெடென்ஷியல் வச்சு லாகின் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கீ வரும். ஸோ இந்த கீயை டிஃபால்ட் கீ தான் டெவ் டைப்க்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கீயை நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம்னா, உங்களோட N8Nல இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடணுங்க. இந்த அக்கௌண்ட்டை நான் எடிட் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்கன்னா, ஏபிஐ கீ அண்ட் தென் பேஸ் யூஆர்எல் ஆஃப் தி ஏபிஐ டேப்லி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது ரெண்டுமே சிங்க்அப் பண்ணிட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் உங்களோட கண்டென்ட் ரைட்டர் அப்படின்றது ரெடி, ரிசர்ச்சரும் ரெடி. ஸோ இந்த வெப்சைட் ஹெல்ப் மூலியமா நம்ம என்ன பண்ணோம்னா, ரிசர்ச்சை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எவ்ரி டாபிக்ஸ் வந்து ரிசர்ச்சஸோ இல்லை கண்டென்ட் வந்து ரைட் பண்ணுற விதமாகவும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்க போகிறோங்க. ஸோ டேப்லி அதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆர் மேபி இல்லை கொரி சர்ச் அந்த மாதிரி ஃபில்டர் கொரி சர்ச்சஸ்க்காகவும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஏஐ ஏஜென்ட்குள்ளே போங்க. ஏஐ ஏஜென்ட் நான் என்ன செட் பண்ணியிருக்கேன்னா, ஆஸ் யூஷுவல் ப்ராம்ப்ட்டில் என்ன கொடுத்துருக்கேன்னா, ரிசல்ட் ஆஃப் மேப் அண்ட் ஸ்ட்ரிங்கிஃபை ஐட்டம் நல் ஆஃப் ஜாயின் கொடுத்துருக்கேன். இந்த ஜாயின் இஸ் நத்திங் பட் என்னோட லெஃப்ட் சைடில் இருக்க எல்லா ரிசல்ட்ஸுமே இது வந்து ஜாயின் பண்ணிடும். அதாவது நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஜேசன் டாட் ரிசல்ட் மேப்பில், அதாவது ஒரு மேப் அரே லூப்பில் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஜேசன் ஸ்ட்ரிங்கிஃபையாக வச்சு ஜாயின் பண்ணி அண்ட் தென் ஸ்லாஷ் அண்ட் ஸ்பிளிட்டில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதுதான் என்னோட ப்ராம்ப்ட் அண்ட் தென் டிஃபைன் பிலோவில். இது பார்த்தீங்கன்னா ரெக்வைர்ட் ஸ்பெசிஃபிக் அவுட்புட் ஃபார்மேட் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் அவுட்புட் தேவைப்படும். அந்த ஸ்ட்ரக்சர் அவுட்புட்டை நம்ம ப்ளேஸ் பண்ணி ஆகணும். கீழே வந்துட்டிங்கன்னா சிஸ்டம் மெசேஜில் என்ன கொடுத்துருக்குன்னா, யூ ஆர் அன் எக்ஸ்போர்ட் ஆஃப் நியூஸ் லெட்டர் பிளானர் அண்ட் யூ வில் ரிசீவ் 3 ஆர்டிகல்ஸ் அண்ட் ஃப்ரம் த பாஸ்ட் ஆஃப் வீக் அப்படின்ற மாதிரி நான் எல்லாமே அவங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியும் போட்டுக்கலாம். இல்லைனா ஒரு ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு நியூஸ் லெட்டர் அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கணுன்னாலும் நீங்கள் அதை வச்சுக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. நான் பேக் டு கேன்வாஸ் வந்துடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை பண்ணதுக்கப்புறம் எஸ் அஃப்கோர்ஸ் டேப்லி அக்கௌண்ட்டோட சிங்கப் ஆகிடும். சிங்கப் ஆகி உங்களுக்கு ஒரு டேட்டா கொடுத்ததுன்னா ஏ ஏஜென்ட்டில் வந்து சிஸ்டம் மெசேஜஸையும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ராம்ப்டையும் ப்ளேஸ் பண்ணிடணும். அதாவது ப்ராம்ப்ட் யூசர் மெசேஜ்க்காகவும் ப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ பேக் டு கேன்வாஸ் இங்கே வந்துட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஏ ஏஜென்ட் நீங்கள் இதெல்லாம் போட்டிங்கன்னா இந்த ஓப்பன் ஏஐ மாடல் கண்டிப்பாக நெசசரி. இப்போ நான் வந்து GPT 4.1 யூஸ் பண்ணுறேன். என்னோட அக்கௌண்ட் ஆல்ரெடி பார் ஆனதுனால 4.1 அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன். நான் இது முன்னாடியே கவர் பண்ணியிருந்தேன். எடிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஏபிஐக்கு அஜூர் ஓப்பன்
ரிசோர்ஸ் நேம் ஏபிஐ வெர்ஷன் என் பாயிண்ட்ஸை நீங்கள் கரெக்டாக கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் பேக் டு கேன்வாஸ் வந்துடுங்க. பேக் டு கேன்வாஸ் வந்ததுக்கப்புறம் 4.1 அதாவது 4.1 நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏஜென்ட் கூட உங்களோட ஓப்பன் ஏஐ மாடல் சிங்கப் ஆகிடும். அண்ட் தென் ஸ்ட்ரக்சர் அவுட்புட் பார்சர் ரைட் நவ் இட்ஸ் ஷோயிங் சம் எரர் பட் இட் won't லைக் த்ரோயிங் அன் எரர் ஃபார் மீ. அது என்னன்னு தெரியல, நான் வந்து கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறேங்க. பட் எனக்கு எந்த எரரும் இப்போதைக்கு த்ரோ பண்ணலை. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் அவுட்புட்டில் நீங்கள் ஜேசன் ஃபார்மேட்டில் கொடுத்துடணும். ஸோ இங்கே வந்து ஏஜென்ட்டில் ரெக்வயர் ஸ்பெசிஃபிக் அவுட்புட் ஃபார்மேட்டும் கொடுத்துடணும். ஸோ இதை எனேபிள் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அவுட்புட் பாஸரை ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? வாங்க மூணாவது விஷயம் என்னன்னா ஸ்ப்ளிட் அவுட். இந்த ஸ்ப்ளிட் அவுட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து அவுட்புட் சிட்டிஸ் இருக்கு இல்லையா, சிட்டிஸ் 0, சிட்டிஸ் 1, சிட்டிஸ் 2ன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் சிட்டிஸஸ் வந்ததுன்னா நான் என்ன எடுக்கணும் அப்படின்றத நான் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். அதாவது என்ன மாதிரி அரேஸ் வேணும், என்ன மாதிரி டேட்டா வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்லி நான் கண்டிப்பாக இதில் ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்ப்ளிட் அப் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் அகெயின் ஸ்ப்ளிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிசர்ச் டாபிக்ஸ்குள்ளே வாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா டாபிக்ஸ்லையுமே வந்து ஒரு டாபிக் மட்டும் நான் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து அந்த டாப்பிக் மட்டும் தான் ரிசர்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் ரிசர்ச்க்குள்ள வந்து டேப்லி அக்கௌண்ட் அகெயின் நான் சிங்கப் பண்ணிட்டேன். டேப்லி அக்கௌண்ட் சிங்கப் பண்ணதுக்கப்புறம் ரிசர்ச் வந்து சர்ச்னு கொடுத்துட்டு ஆப்ரேஷன் குவரின்னு போட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஒரே ஒரு அதாவது என்னோட சிட்டி ஸ்கீல பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கு ஏஐ பவர் ஆஃப் ஆண்டர்பிரியல்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ நான் இதை மட்டும்தான் இங்கே ஃபில்டர் அவுட் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ இதுதான் ரிசர்ச்சோட வேலை. நீங்கள் ஒரு 4 டாபிக் 5 டாபிக் கொடுத்தீங்கன்னா அந்த 5 6 டாப்பிக்லேருந்து ஒரு டாபிக் வந்து உங்களுக்கு ஃபில்டர் ஆகி இங்கே எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ பேக் டு கேன்வாஸ் வாங்க. பேக் டு கேன்வாஸ் வந்ததுக்கப்புறம் எஸ் அஃப்கோர்ஸ் இங்கே ஒரு ஏ ஏஜென்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த ஏ ஏஜென்ட் எதுக்குங்க இங்கே ரெண்டாவது ஏ ஏஜென்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. கரெக்டாக? அஃப்கோர்ஸ் ரெண்டாவது ஏ ஏஜென்ட்டும் நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ இங்கே ரிசர்ச் டாபிக்ஸ் நம்ம பண்ணுறோம் இல்லையா, இந்த ரிசர்ச் டாபிக்ஸை வந்து நம்மளுக்கு ப்ரொஃபஷ்னல் வே ஆஃப் அதாவது ப்ரொஃபஷ்னலாக ஒரு கண்டென்ட் ரைட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அந்த டாப்பிக்கை மட்டும் அதை எடுத்து அந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் ரிட்டன் ஸ்டடி பண்ணி அதுக்கு ஒரு ரைட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இங்கே அசிஸ்டன்ட் ஸ்டடி பண்ணியிருக்கோம். இந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணுன்னா, நம்ம கொடுத்துருக்க மொதல் டாப்பிக்கு மட்டும் ஒரு கம்ப்ளீட் ரிசர்ச் என் டு என் நாக் போடும். அந்த என் டு என் நாக்கு வர கம்ப்ளீட் அவுட்புட் டேட்டா பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைடான அவுட்புட் ஆஃப் இருக்கும். ஸோ பேக் டு கேன்வாஸ் வாங்க. ஸோ இந்த ஏஜென்ட்டில் என்னென்ன கான்ஃபிகர் பண்ணுறேன் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா டிஃபைன் பில்ல கொடுத்துருக்கேன். டாபிக் அண்ட் தென் ரிசர்ச் குவரி, ரிசல்ட்ஸ் அண்ட் டைட்டில் எல்லாமே கண்டென்ட் வரைக்கும் கொடுத்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் எடுத்து அது ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இதுக்கும் ரெக்வயர்ட் அண்ட் ஸ்பெசிஃபிக் அவுட்புட் ஃபார்மேட் கொடுத்துருக்கேன். அண்ட் சிஸ்டம் மெசேஜில் இதையும் ஒரு ப்ரொஃபஷனல் நியூஸ் லெட்டர் செக்ஷனாகவும் போட்டிருக்கேன். நான் பேக் டு கேன்வாஸ் வாங்க. வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அக்ரிகேட்னு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இப்போ 3 ஐட்டம்ஸை நான் அக்ரிகேட் பண்ணியிருக்கேன். அவுட்புட் 0, அவுட்புட் 1 அண்ட் அவுட்புட் 2. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 3 ஐட்டம் எனக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆப் ஆகி வந்திருக்கும். நான் சொன்னாலே ரிசர்ச்சுக்கு வந்து வெவ்வேறு விதமான அவுட்புட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது இதுதாங்க. ஸோ அவுட்புட் 0, அவுட்புட் 1 அண்ட் அவுட்புட் 2 வந்திருக்கு ஃபார் அ சிங்கிள் இன்புட். பார்த்துக்கோங்க, ஒரு சிங்கிள் இன்புட்க்கு ஒரு 3 விதமான அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இந்த 3 விதமான அவுட்புட்டை நம்ம என்ன பண்ணுறோம்னா அக்ரிகேட் பண்ணுறோம். அக்ரிகேட் பண்ணுற வேலை தான் இங்கே என்ன பண்ணுறோம். இதில் வந்து ஒன்றுமே நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்க மாட்டோம். அவுட்புட் அண்ட் தென் இண்டிவிஜுவல் ஃபீல்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். பட் அக்ரிகேட் எங்கேருந்து எடுக்கணும்னா எஃப்கோர்ஸ் நீங்கள் இங்கேருந்து ட்ராக் பண்ணி அக்ரிகேட்டை எடுத்துக்கலாம். ஓப்பன் நோட் பேன்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது மூணாவது ஏ ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் கொடுத்துருக்க இந்த அவுட்புட் 0, அவுட்புட் 1 அவுட்புட் 2 ஒரு எடிட்டிங் ஃபார்மேட்டில் அதாவது ஒரு HTML எனக்கு இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறது தாங்க மூணாவதோட வேலை. ஸோ HTML ஃபார்மேட்டடில் ஒரு கம்ப்ளீட் டாக்குமெண்ட்டை வந்து அதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதை ரைட் பண்ண ஆரம்பிச்சிடும். அது நீங்கள் டிஃபைன் த கோட் லெவலில் வச்சுக்கலாம். நீங்கள் என்ன லாங்குவேஜ்னு வச்சு கூட நீங்கள் HTML ரைட் பண்ணிக்கலாம். பட் ஆஸ் யூஷுவல் நான் இப்போதைக்கு சிம்பிளிஃபைக்காக டேரக்ட் HTML ஃபார்மேட்டில் வச்சுருக்கேங்க. ஸோ இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கும் OpenAI மாடல் தேவை, இதுக்கும் ஒரு OpenAI மாடல் தேவை. ஸோ 3 மாடல்லையுமே நீங்கள் எய்தர் ஒரு மாடலையும் 3 கூட கனெக்ட் பண்ண முடியும். நான் இப்போதைக்கு தனித்தனி மாடல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பட் இஃப் யூ வாண்ட் லைக் கனெக்ட் அ சிங்கிள் மாடல் ஃபார் ஆல் 3 ஏஜென்ட் கோர்ஸ்னால் நீங்கள் அதையும் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் யுவர் எலிஜிபிலிட்டி அண்ட் தென் டோக்கன் ஹிட்ஸ். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபார்மேட் ஃபைனலாக உங்களோட அவுட்புட் எப்படி போகும்னா ஜிமெயிலில் டிராஃப்ட் ஆகிடும். அது கிரியேட் டிராஃப்ட்னு போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் சிங்க் அப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டதுக்கப்புறம் சப்ஜெக்ட் என்னன்றதையும் ட்ராக் பண்ணி கொடுத்துருங்க. அண்ட் தென் மெசேஜஸ் நீட்டிஸையும் ட்ராக் பண்ணி கொடுத்துருங்க. எப்படி இந்த மெசேஜ் எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்குதுன்னா எக்ஸ்பிரஷன் மோடில் வச்சுட்டு நீங்கள் சிம்பிள் ட்ராக் அண்ட் பேஸ்ட் நீங்கள் பண்ணிங்கனாலே இட் வில் ஆட்டோமேட்டிக்லி கிரியேட்ஸ். நவ் பேக் டு கேன்வாஸ் வந்ததுக்கப்புறம் அகெயின் நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேங்க. ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏஜென்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் அப் ஆகி அண்ட் டேப்லியில் ரிசர்ச் டாபிக் எடுக்கிறதுக்கு மட்டும் டைம் எடுக்கும். அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இட் வில் லைக் கோ டு தி செக்ஷன் ரைட்டருக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். செக்ஷன் ரைட்டர் முடிச்சதுக்கப்புறம் எடிட்டர் ஏஜென்ட் வரும். எடிட்டர் ஏஜென்ட்லேயும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ எவ்ரி ஏஜென்ட்ஸ் வந்து இட் வில் டேக் சம் டைம்ங்க. ஸோ இப்போதைக்கு நான் எப்படி ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிள் அதாவது ஃபைனல் அவுட்புட் ஒரு டாப்பிக்கு மட்டும் கிளாஸ் 1 கிளாஸ் 2 கிளாஸ் 3க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் ஸ்டோன் வந்து இப்படி கொடுத்துருக்குங்க. இது வந்து இது ஜஸ்ட் லைக் காப்பி பேஸ்ட் தான் நான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எக்ஸாக்ட் அவுட்புட் இங்கே எப்படி வரும்ன்றது
அப்படின்றத காட்டுறேன். எனக்கு வந்து ப்ராப்பர் அவுட்புட் டு த ஜிமெயில் வரலைங்க. பட் ஆனால் ஆக்சுவலாக நம்ம ட்ரை பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சிட்டிஸ் ஆஃப் டோன்ஸஸ் வந்து ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் நியூஸ் லெட்டர்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நியூஸ் லெட்டர்ஸ் என்ன மாதிரி வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் யூஸ் கேசஸ் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் நீட் பேஸஸ்ங்க. நீங்கள் அதை டெஃபினட்டாக பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு எனக்கு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத சொல்லுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். பாய்.